ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு vlogல சந்திக்கிறோம். இன்னைக்கான வீடியோ என்னவா இருக்க போகுது அப்படின்னா, யூகேல வந்து ஒரு கார் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அது கூடுதலா நீங்க கார் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல செலவு மிச்சமாகும். பேசிக்கா நம்ம ஊருக்கு இங்க ஊருக்கு ஒரு காரை வந்து ஓட்டுறதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத தான் டோட்டலா கவர் பண்ண போறோம். பேசிக்காவே யூகேல கார் வந்து அதிகமா எல்லாருமே பயன்படுத்துவாங்க. நம்ம ஊர்ல வந்து கார் அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க, பைக் தான் பயன்படுத்துவாங்க. இங்க வந்து அப்படியே ஆப்போசிட். பைக் வந்து நீங்க மோஸ்ட்லி பார்க்க முடியாது ரோட்ல, காரை தான் பார்க்க முடியும். அண்ட் வந்து கார் வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா அது வந்து நெசசிட்டி. அது ஒரு எப்படி சொல்றது, பேசிக் நீடுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா வந்து உங்ககிட்ட கார் இருந்தே ஆகணும். நம்ம ஊர்ல வந்து நம்ம ஒரு வாஷிங் மிஷின் எப்படி பார்ப்போம், அந்த மாதிரி இங்க வந்து கார் எல்லாருமே கார் வச்சிருப்பாங்க. வெறும் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க, ஐ மீன் இங்கே வந்து படிக்க வந்தவங்க, இல்லை இங்கே வந்து வேலை பார்க்குறவங்க தான் மோஸ்ட்லி கார் வச்சிருக்க மாட்டாங்க. அது தவிர எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து வீட்டில் கையில் காலில் விழுந்து காரை வாங்கிட்டோம். பட் வாங்கினதுல நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன், பிரச்சனை என்னென்ன ஃபேஸ் பண்ணேன், அண்ட் வந்து எந்தெந்த இடத்துல வந்து எனக்கு கார் வைக்கிறது கை கொடுத்துச்சுன்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது டிராஃபிக்கே இல்லை. நம்ம ஊராக இருந்தால் நேரம் அப்படியே உள்ள சல்லுன்னு பூந்துருவோம். இங்கே என்னடான்னா பூர முடியாது, அதுதான் பிரச்சனை. இங்கே வந்து எவனும் நிற்க மாட்டான். நம்ம ஊரில் வந்து கவனமாக எல்லாரும் எப்போ எவன் ஊடால வருவானே ஒரு கான்சியஸாக ஓட்டுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. எல்லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால கொஞ்சம் லெத்தாஜிக்காக தான் ஓட்டுவாங்க. நம்ம பாட்டுக்கு உள்ளே பூந்துட்டோம்னா அவ்வளோதான், நிப்பாட்ட மாட்டாங்க, வந்து இடிச்சிருவாங்க. என்னடா வந்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு எலெக்ஷன் டே. தெரியல இவனுங்க எப்படி எலெக்ஷன் கண்டேன். இவங்க பாப்புலேஷன்லாம் கம்மி தானே, இவங்க லீவ் விடாம எல்லாருமே எலெக்ஷன் கோட் போடலாம். தெரியல, நம்மளுமே போடலாம். தெரியும், நான் போட்டு என்ன பண்ணேன். இப்போ கார் அப்படின்னாலே எடுத்த உடனே எல்லாரும் மைண்டுக்கு வர்றது ஃபியூல் காஸ்ட் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு ஃபியூல் போட போகிறோம். போட்டு இங்கே உள்ள பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோ ஆரம்பிக்குது அப்படின்றதுல இருந்து நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டி வந்து மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னா, இங்கே வந்து மைல் பெர் கேலன் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி மைல்ஸ் அப்படின்னு தான் கணக்கு பண்ணுவாங்க. என்னன்னா யூகே தான் கிலோமீட்டர் மெட்ரிக் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் இது ஏன் தெரில, திடீர்னு அமெரிக்கன்ஸ் மாதிரி மைல்ஸ் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து எல்லாமே மைல்ஸ் தான் இருக்கும். ஸ்பீடில் இருந்து உங்களுக்கு கிலோமீட்டர் பெர் லிட்டர் கால்குலேட் பண்ண முடியாது, மைல் பெர் கேலன் தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த வண்டி வந்து எனக்கு 45 இருந்து 50 மைல் பெர் கேலன் கொடுக்குது. ஸோ அது வந்து ரஃபாக நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் பெர் லிட்டர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் பெர் லிட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்கும். இந்த ஊரில் பாப்புலேஷன் டென்சிட்டி கம்மின்றதுனால மோஸ்ட்லி பெருசாக டிராஃபிக் இருக்காது. லண்டன், பர்மிங்ஹாம் இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டில தான் டிராஃபிக் இருக்கும். இங்கெல்லாம் டிராஃபிக் கம்மி தான். ஸோ வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து கொஞ்சம் பெட்டராகவே தரும். இப்போ வந்துட்டோம் டெஸ்கோன்னு சொல்லி இந்த ஊரில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டோரு. இங்கே டெஸ்கோ, ஆல்டி இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இருக்கும். அங்கேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி கிடையாதுங்க. இங்கே உள்ள பெட்ரோல் பங்க்கில் வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து பைசாலாம் தான் இருக்கும், இந்த ஊரில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து எப்படின்னா பெட்ரோல் ப்ரைஸஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பங்க்குக்கு பங்க் மாறும். நம்ம ஊரில் வந்து ஓரளவுக்கு எல்லா பங்க்லேயும் ஒரே மாதிரி இருக்கும். சில பங்க்கில் மட்டும்தான் ஷெல்லில் அதிகமாக இருக்கும், அப்புறம் ரிலையன்ஸ் இந்த மாதிரி பங்க்கில் தான் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து எப்படின்னா நார்மலாக எடுத்தீங்கனாலே எந்த பங்குக்கு நீங்கள் போனீங்கனாலுமே டிஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பங்க்கில் 145 இருந்துச்சுன்னா சில பங்க்கில் வந்து 150 இருக்கும், 156 இருக்கும். ஷெல்லு தான் எப்பயுமே அதிகமாக இருக்கும் இந்த ஊரில், நம்ம ஊர் மாதிரியே. ஸோ அங்கே வந்து 5 pence 6 pence வந்து ஒரு லிட்டருக்கே அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆவரேஜாக ஒரு லிட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 140 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்து 150 ரூபாய் வரும். இங்கே வந்து பென்ஸில் கணக்கு பண்ணுவாங்க. ஸோ 140 pence 150 pence அப்படின்பாங்க. பென்ஸ்னால் வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு பென் இஸ் ஈக்குவல் டு 1 ரூபா வரும். ஏன்னா இங்கே வந்து ஒரு பவுண்டு வந்து நம்ம ஊரில் 100 ரூபா 105 ரூபா இருக்கிறப்ப ஒரு பென்ஸ் வந்து ஆப்வியஸாக 1 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். இந்த அம்மா வந்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம பெட்ரோல் போட்டுடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அம்மா வந்து பெட்ரோல் பங்க்லாம் வேலை பார்க்கல. அந்த அம்மா தான் காரோட ஓனரு. இங்கே வந்து ஃபியூல் ஸ்டேஷனில் நம்ம தான் ஃபியூலை ஃபில் பண்ணணும். யாரும் வந்து நமக்கு ஃபில் பண்ண மாட்டாங்க. கார்டை போட்டு நம்மளே ஃபில் பண்ணிவிட்டு நம்மளே கிளம்பி போயிடணும். அண்ட் இது வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு அனுபவம். ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம ஃபியூல் போட்டதே கிடையாது இல்லையா. இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்துச்சு ஃபியூல் ஸ்டேஷன் வரப்போலாம். இங்கே தான் கார்டை போடுறோம். போட்டுட்டு அக்செப்ட் ஆன உடனே பம்ப் பண்ணிடலாம். நம்ம அக்செப்ட் ஆகிடுச்சு, ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெண்டே ஃபியூல் தான், 95 ஆக்டைனு 99 ஆக்டைனு. 99 வந்து ப்ரீமியம், 95 வந்து நார்மல். நம்ம
போது 95 தான் புரிஞ்சாங்க. நார்மல் வந்து எவ்வளோன்னு தெரில, 87 89 இருக்கும். அப்படிதான் வந்துட்டே இருப்பானுங்க. இல்லை, ரைட் சைடில் வரவங்களுக்கு வந்து நம்ம வழி கொடுக்கணும். இங்கே எப்பயுமே அதுதான் கான்செப்ட். லெஃப்ட்னா நம்ம வந்து போயிடலாம், ரைட்லேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஏன்னா வரலையா, இப்போ நம்ம வந்து போயிடலாம். ஸ்டார் ரவுண்ட் போட் அப்படின்னு பாருங்க இந்த ஊர்ல. பட்டர்ஃப்ளை ஸ்டார் மாதிரி. பட்டர்ஃப்ளை, சாரி பட்டர்ஃப்ளை, ஸ்டார் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி போனோம்னா நம்ம போயிடலாம். ஒரு பெரிய மண்டையடி பிடிச்ச ரவுண்டை போட்டு நமக்கு பழகாதப்ப ஸ்டார்டிங்ல ரவுண்ட் போட்டு எங்க இருக்குன்னே தெரியாதுன்னா அவ்வளவுதான். ஒரே ரவுண்ட் போட்டுல சுத்திக்கிட்டே இருக்கேன். போட்டு உழப்பிக்கிட்டு இருந்தோம், எங்கிட்டு போறதுன்னு தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாது. அது போக ரைட்ல இருக்கிறவனுக்கு வழிவிடணும் அப்படின்றது தெரியாது. புதுசா இருக்கிறப்ப அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சு. இப்போலாம் வந்து இந்த இடம்னா பூந்து சல்சலும் வெளியே வந்துடும். நம்ம ஊர் மாதிரி வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஊர்னா நம்ம ஊரில் சில்லா வண்டி ஓட்டுற மாதிரி. இங்கே இந்த ஊரில் இதாங்க கான்செப்ட்டு. நீங்கள் எங்கே போகிறீங்கனாலும் சரி, ரவுண்டை போட்டு ஒன்று இருக்குது, நீங்கள் கண்ணில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கவனுக்கு வந்து எப்போயுமே வழி விட்டுறணும். அவன் வந்து போய் ஆகணும், அவனுக்கு தான் ரைட் இருக்குது. நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி ரைட் சைடில் இருக்கவன் கிளியர் ஆனதுக்கப்புறமா போகணும். அதே மாதிரி வந்து யூனிவர்சலாக சிட்டிக்குள்ள ஸ்பீட் லிமிட் வந்து 30 mph. சில ரோட்ஸை பொறுத்து மாறும். அண்ட் வந்து ரேர் கேஸில் வந்து சிட்டிக்குள்ளே சில ரோட்டுக்கு வந்து 20 mph ஸ்பீட் லிமிட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக ஓட்டிக்கணும். இப்போ நம்ம போயிட்டு இருக்க இந்த ரோட்டில் வந்து 30 தான் ஸ்பீட் லிமிட்டு. ஸோ அப்படியே 30 mph அப்படியே யூஸ் பண்ணிருக்கோம். இங்கே ஸ்பீட் கேமரா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவானுங்க. அதனால நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்பீட் கேமராவில் ஃபைன் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து எந்த ரைட் நம்ம எடுக்கணும்? எல்லா ரேட்டையும் நம்ம தாண்டி போயிட்டோம். இல்லை இதுலேயே போகலாம். இதில் போகலாம்ல பேசிக்கிட்டே நான் வந்து இல்லை நீ சொல்லுவேன்னு நினச்சேன். நானும் தான் பார்த்துட்டு இருக்கேன், என்னடா எதுவுமே சொல்ல மாட்டான், நம்ம பாட்டி வந்துட்டே இருக்கோம். நீ ஒரு டிரைவ் மாதிரி போயிட்டு இருக்க. இல்லை இல்லை, இது இங்கேருந்து வழி தெரியுமா உனக்கு? ஓகே, அதான் நம்ம எங்கே விட்டோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கெல்லாம் வந்து 30 தான் இருக்கும் மேக்ஸிமம் ஸ்பீடு. குழந்தைங்கலாம் விளாண்டுட்டு இருப்பாங்க. இந்த ரைட்டு ஸ்லோவாக ஓட்டுறது நல்லது. முதல்ல இந்த ஊரில் வந்து காரோட ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மி இந்த சென்ஸ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஊரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே கார் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து கார் அப்கிரேட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னா அது ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஒரு 3 lakhs வந்து மினி கூப்பர்லாம் நீங்கள் வாங்க முடியும். அதே மினி கூப்பரை நம்ம ஊரில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மினிமம் 10 lakhs 15 lakhsலாம் போகும். ஸோ இந்த ஊரில் வந்து செகண்ட் ஹேண்டில் காரோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஒரு காரை வாங்கிடலாம். ஆனால் கார் வாங்குறத தாண்டி அந்த காரை நீங்கள் ஓட்டுறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனையே வருது. ஏன்னா இந்த ஊரில் வந்து எதுக்கு எடுத்தாலும் டேக்ஸு, எதுக்கு எடுத்தாலும் காசு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு இடத்துல பார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் நீங்கள் பே பண்ணி தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இருக்கிற ஸ்டூடெண்ட் அக்காமடேஷனில் காரை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு 36 பவுண்டு கட்டுறேன். அதாவது ரஃப்லி 4000 ரூபா கிட்ட கட்டுறேன் மாதம் காரை பார்க் பண்ணுறதுக்கு மட்டும். அப்புறம் இன்சூரன்ஸு நம்ம ஊர் மாதிரி தான் இங்கேயும் கார் இன்சூரன்ஸ் எடுப்போம். ஆனால் நம்ம ஊரில் வந்து எப்படின்னா ஒரு வருஷத்துக்கே 20,000 ரூபா இல்லை 25,000 ரூபா வரும் கார் இன்சூரன்ஸ், ஒரு மீடியம் ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் காருக்கு. ஆனால் இந்த ஊரில் ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா நம்ம காருக்கு இன்சூரன்ஸ் பே பண்ணி ஆகணும். 200 பவுண்டு. நீங்கள் எவ்வளோ சீப்பாக வாங்கினாலும் உங்களுக்கு வந்து 150 பவுண்டுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வருவோம். ஸோ நமக்கு வந்து இந்த ஊர் லைசன்ஸும் இருக்காது. அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்ம லைசன்ஸ் எடுக்க முடியாது. அதுக்கு 6 மாதம், அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடலாம். இப்போ நம்ம ஊர் லைசன்ஸை வச்சுட்டு நம்ம ஒரு காரை ஓன் பண்ணுறோன்றப்ப ஆப்வியஸாக வந்து நமக்கு காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இன்சூரன்ஸ் காஸ்ட்டுன்றது. ஸோ நம்ம பசங்களுக்கு வந்து 200 பவுண்டில் தான் இருக்கும். அதாவது 20,000 ரூபா ரஃபாக வந்துடும் நீங்கள் இந்த கார் வாங்கினீங்கனாலும். இப்போது பார்க்கிங்க்கு ஒரு 4,000 ரூபா, இன்சூரன்ஸுக்கு ஒரு 20,000 ரூபா. அது போக ரோட் டேக்ஸ் வந்து இங்கே ஒரு விசித்திரமாக வாங்குவானுங்க. எப்படின்னா இந்த ஊரில் டோல் கிடையாது. மோஸ்ட்லி எந்த மோட்டர் வேலை நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு டோல் கட்ட வேணாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரோட் டேக்ஸ் கட்டுவீங்க. வருஷம் ரோட் டேக்ஸ் கட்டுவீங்க. அதுவும் எப்படின்னா வண்டிக்கு கட்ட மாட்டீங்க. இப்போ நம்ம ஊர்லனா வண்டிக்கு தான் ரோட் டேக்ஸ் கட்டுவோம். நீங்கள் வண்டி வாங்குறப்ப 15 வருஷத்துக்கு சேர்த்து ரோட் டேக்ஸ் கட்டி தான் வண்டி எடுப்பீங்க. ஆனால் இங்கே வந்து எப்படின்னா நீங்கள் வண்டி வாங்கினதுக்கு அப்புறமா
உங்களோட ஓனர்ஷிப்புக்கு நீங்கள் ரோட் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓல்டு ஓனர் வந்து ரோட் டேக்ஸ் கட்டியிருக்காரு இந்த காரில், பட் நான் இந்த காரை அவங்ககிட்ட இருந்து வாங்குறப்ப நான் திருப்பி மறுபடியும் ரோட் டேக்ஸ் கட்டினேன். ஸோ இந்த மாதிரி ரோட் டேக்ஸ் வந்து தனியாக அது கட்டணும். பட் ரோட் டேக்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல, ஓகே தான். ஏன்னா நம்ம ஊரில் வந்து வருஷம், அதாவது 15 வருஷத்துக்கு சேர்த்து ரோட் டேக்ஸ் கட்டி அது போக எல்லா ஹைவேலையும் டோல் பே பண்ணுறதுக்கு இந்த ஊரில் சிம்பிளாக வருஷம் ரோட் டேக்ஸ் கட்டிட்டு எந்த ஹைவேக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலும் மோஸ்ட்லி டோல் இருக்காது. மோஸ்ட்லி நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு சில இடத்துல மட்டும்தான் டோல் இருக்கும். அது ரொம்ப ரேர் கேஸ் தான். இப்போ இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் பர்மிங்ஹாம் போனதுக்கெல்லாம் ₹1 கூட நான் டேக்ஸ் பே பண்ணலை. அது பெட்ரோல் வண்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா. டீசல் வண்டி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா டீசல் வண்டிக்கு இந்த ஊரில் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது டீசல் கார்ஸை வந்து லிமிட் பண்ணுறதுக்காண்டி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேக்ஸ் அதுக்கு மட்டும் தனியாக வாங்குவாங்க. இப்போ லண்டன், பர்மிங்ஹாம் இந்த மாதிரி முக்கியமான சிட்டிஸ்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா பொல்யூஷன் டேக்ஸ் டீசல் வண்டிக்கு மட்டும் நீங்கள் ஒரு 15 பவுண்டு 20 பவுண்டு கட்டணும் ஒரு நாளைக்கு. அது போக கன்ஜெஷன் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். கன்ஜெஷன் டேக்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் அந்த ஊருக்கு போகிறீங்க இல்லையா, போகிறதுனால அந்த ஊரில் டிராஃபிக் ஆகுதுல்ல. ஆப்வியஸாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து டிராஃபிக் ஆக தான் செய்யும். ஸோ உங்களால் அங்கே இருக்கிற லோக்கல்ஸுக்கு வந்து இன்கன்வீனியன்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு கன்ஜெஷன் டேக்ஸ்ன்ற பேரில் அந்த டேக்ஸை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே சப்ஜெக்டட் டு கார். எந்த கார் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கார் சைஸ் என்ன, கார் பெட்ரோலா டீசலான்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ காரை வந்து வாங்குறது சீப்பு, ஆனால் அந்த காரை வந்து ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அவ்வளோ தூரம் நீங்கள் செலவு பண்ணுவீங்க, மாதம் மாதம் இன்சூரன்ஸு, பார்க்கிங்கு, அது போக வந்து பெனால்ட்டி இருக்கே ஒரு கூத்து. இந்த கார் வாங்கி ஒரு 3 நாள் நான் வந்து எப்பயும் போகிற ரூட்டில் போனேன். போகிறப்ப நான் நடந்து போகிறதுனால எனக்கு தெரியும் இந்த ரூட் வந்து இப்படி தானே போகும், இந்த ஸ்ட்ரீட் வழியாக போனால் ஈஸியாக இருக்குமே, நான் ஏன் இப்படி சுற்றி வரணும். கூகுள் மேப் வந்து எப்பயுமே சுற்றி காட்டும். நான் என்னடா கூகுள் மேப் நம்ம ஊரில் வந்து இப்படி தான் பண்ணணும் பைத்தியக்காரத்தனமான்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பை நம்பாமல் 3 நாள் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ரூட்லேயே போனேன். அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு சொன்னா, நீ இந்த ரூட்டில் போகக்கூடாதுரா, இந்த ரூட்டில் டாக்ஸி பஸ் மட்டும்தான் போகணும், ப்ரைவேட் வெஹிக்கிள் போகக்கூடாது அப்படின்னு. அப்படியாடான்னு சொல்லிட்டு ஒரு மாதம் காரை யூஸ் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக எனக்கு அந்த 3 தடவை உள்ளே போனதுக்கு பில்லு வந்துச்சு. 7000 21,000 ஃபைனு அந்த 3 நாள் அந்த ரூட்டில் நான் போனதுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஊரில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபைன் பெனால்ட்டின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கார் எடுக்கிறது கையில், அதாவது டிரைவர் சீட்டில் உட்கார்றதுக்கு முன்னாடி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக ஸ்பீட் கேமரா நம்ம ஊர் மாதிரி தான் இங்கேயும். ஆனால் ஸ்பீட் கேமராவில் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸில் பாயிண்ட் ஏற்றுவாங்க, 3 பாயிண்ட் ஏற்றுவாங்க. ஒரே வருஷத்தில் 12 பாயிண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இப்படிப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கீங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ஆனால் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப ஓட்டுறது கஷ்டமாக இருக்கே, இவ்வளோ ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நீங்கள் இங்கே வந்து கொஞ்சம் பழகிட்டீங்க அப்படின்னா அவங்க ஓட்டுறதுக்கு வந்து ஈஸி. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக ஓட்டிடலாம். ப்ளஸ் வந்து எல்லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவானுங்க. எல்லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறப்ப நீங்கள் ஈஸியாக ஓட்டுற மாதிரி அவனும் ஈஸியாக ஓட்டிக்கிட்டு இருப்பான். ஸோ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிரும். நம்ம ஊர் மாதிரி இப்போ ஒன் வேல நீங்கள் போனால் கூட நம்ம ஊரில் வந்து ஆப்போசிட்டில் வர டிராஃபிக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஊரில் கான்சியஸ் இருக்கும். எப்பயுமே யாராவது ஒருத்தர் ஊடால வந்துடுவான் அப்படின்ற மாதிரியே எல்லாரோட டிரைவிங் மென்டாலிட்டி இருக்கும். ஆனால் இந்த ஊரில் அப்படி கிடையாது. இந்த ஊரில் எல்லாருமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால இந்த ரோட்டில் வந்து நான் கரெக்டாக போகிறேன்றப்ப எவன் ஊடால வரமாட்டான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஓட்டுவாங்க. மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவாங்க. தம் அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறது, ஈவன் சரக்கு அடிச்சுட்டு கூட வண்டி ஓட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப நம்ம அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் ஆக்சிடென்ட் ஆயிரும். ஸோ அதை வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஊரில் நம்ம ஓட்டுற மாதிரி டிரைவர் இங்கே வந்து நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது. ஈத்தாப்பில் வரவன் வந்து பார்த்து வருவான் அப்படின்லாம் நம்ம ஓட்ட முடியாது. வந்தவன் கேனத்தனமாக தான் வருவான். ஐ மீன் கரெக்டாக அவன் ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் தான் வருவேன் அப்படின்ட்டு வருவான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரவுண்டானா கேஸே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ரைட் சைடில் வந்து வண்டி வருது அப்படின்னா அவன் நிற்கவே மாட்டான். இதே இது நம்ம ஊர் டிரைவிங் ஸ்டைல் இருந்துச்சுன்னா என்னன்னா வந்து நம்ம கரெக்டாக வந்தாலும் நம்ம ஒரு கான்சியஸ்லேயே ஓட்டுவோம். சப்போஸ் அவன் உள்ளே வந்துட்டானா நம்ம கரெக்டாக பிரேக் அடிச்சிடணும்னு சொல்லி அந்த ஒரு பிரேக்கில் வந்து ஒரு கால் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடித்து அழுத்திக்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஊர் ஆளுங்க இங்கே வந்து பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா நம்ம ஊரில் ஓட்டுற மாதிரி இங்கே ஓட்டுறது தான். அது வந்து நம்ம கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கணும், பழகிக்கணும். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் என்னோட கேஸில் வந்து என்னென்னா நான் வண்டி ஓட்டினதே கிடையாது, நம்ம ஊரில் பெருசாக ஓட்டினதே கிடையாது. ஸோ இங்கே வந்தோடனே கொஞ்சம் ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டேன். ரொம்ப வண்டி ஓட்டியிருந்தால் அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டங்கள் இருக்குது. பட் இந்த காரை வாங்கினதுனால என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. நீங்கள் ஒரு இடத்துல காரில் போகிறீங்க அப்படின்னா
உங்களுக்கு காரில் ஆகிற ஃபியூல் சார்ஜ் வந்து பஸ்ஸில் போகிறதோட கம்மியாக இருக்கும். இது ரொம்ப கேட்குறதுக்கு விசித்திரமாக இருக்கலாம். இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு இடத்துல நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னா பஸ்ஸில் போகிறது தான் சீப்பு. ஆனால் இங்கே வந்து பஸ்ஸில் போகிறீங்கன்னா பஸ்ஸில் போகிறது தான் காஸ்ட்லி. காரில் பெட்ரோல் போட்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப சீப்பு, பாதி விலை தான் இருக்கும். தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஒன்று இருக்குது, 7 Sisters அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு 140 மைல் இல்லை 160 மைல் கிட்ட வரும். அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு ட்ரெயினில் போனீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 60 பவுண்ட் ஆச்சு. ப்ளஸ் வந்து நீங்கள் ட்ரெயினில் போய் அங்கே இறங்கிட்டீங்கனாலும் அந்த இடத்துல இருந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்து போகிறீங்கன்றப்போ 12 பவுண்டு செலவு பண்ணி ஒரு பஸ் நீங்கள் ஏறினீங்கன்னா அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு வரதுக்கு ஒரு ஆளுக்கு 72 பவுண்டு ஆயிருக்கு. ஆனால் இதே இது நீங்கள் கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதே ஸ்பாட்டுக்கு நான் போகிறப்ப எனக்கு ஆனது வந்து என்னென்னா ஒரு ஆளுக்கு 12 பவுண்டு தான் ஆச்சு. ஃபியூல் 12 பவுண்டு தான். அப்புறம் டோல் கட்டுற மாதிரி இருந்துச்சு, ஒரு பிரிட்ஜில் வந்து டோல் கட்டுற மாதிரி இருந்துச்சு. அந்த பிரிட்ஜுக்கு வந்து ஒரு 2.5 பவுண்டு, அவ்வளோதான் நாங்கள் செலவே பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காசை வந்து மிச்சம் பண்ணலாம். பட் நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா யோசிச்சுட்டு வாங்குங்க. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு சேர்றீங்க அப்படின்றப்ப சில டைம் வந்து வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றீங்க, உங்களுக்கு வந்து கரெக்டான டைமில் பஸ்ஸு கிடைக்காது, நாங்கள் இப்போ ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா நீங்கள் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி கேசஸில் உங்களுக்கு கார் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது கை கொடுக்கும். ப்ளஸ் அந்த கேசஸில் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லலாம், இல்லைங்க நான் கார் வாங்கிடுறேன், கார் வாங்கிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வந்து கார் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக இங்கே என்னென்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது அன்ரிலையபிள். நீங்கள் ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு ட்ரெயினில் போகணும்னு நினச்சிங்கன்னா திடீர்னு இந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. கேன்சல் பண்ணி நீங்கள் வேலைக்கு போக முடியாமல் ஆயிடும். நிறைய தடவை அப்படி ஆயிருக்கு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இது ஆயிருக்கு. ஒரு சில டைம் லீவே போட்டிருக்காங்க ட்ரெயின் பஸ்ஸு கேன்சல் ஆனதுனால. ஸோ இந்த ஊரில் இருக்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இவ்வளோ அன்ரிலையபிளாக இருக்கிறதுனால காரை வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு வேலைக்கு ஈஸியாக கிடைக்கிறது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது வந்து வசதியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த ஊரில் வந்து காரை நீங்கள் வாங்கினீங்கன்னா உள்ளே இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸு. டிரான்ஸ்போர்ட் ஈஸி, ப்ளஸ் வந்து ஜாப் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இதை தாண்டி வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க கார் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம் தாராளமாக. பட் யூனிவர்சிட்டி முடிகிறப்ப நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா யூனிவர்சிட்டி முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் 40 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் அந்த ஊரில் வந்து கார் வச்சுருக்கோம் அப்படின்னா ஊபர் ஈட்ஸோ டாக்ஸியோ ஓட்டுறோம்னா ஓட்டலாம். பட் ஆனால் ஊபர் ஈட்ஸில் வந்து ஓட்ட முடியாது. ஏன் அப்படின்னா லீகலாக ஒரு வாரத்துக்கு இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைமில் 40 ஹவர்ஸ் கொடுப்பாங்க. அந்த 40 ஹவர்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் லீகலாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கடையில் போய் ஜாயின் பண்ணுறீங்க, பீட்சா ஹட், டாமினோஸ் அந்த மாதிரி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்கு நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அந்த ஒர்க்கு வந்து 30 ஹவர்ஸ் தான் இருக்குது. ஒரு 10 ஹவர்ஸ் வந்து எனக்கு ஸ்பேர் டைம் இருக்குது அப்படின்றப்ப அந்த 10 ஹவர்ஸை மட்டும் நீங்கள் வந்து காரில் டெலிவரி பண்ணி ஓட்டிக்கலாம். பட் அந்த 40 ஹவர்ஸுக்கு மேலே போகிற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அது வந்து இல்லீகலு. ஸோ ஊபர் ஈட்ஸு அப்புறம் அந்த மாதிரி டாக்ஸிக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் மூலமாக போனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டைம் லிமிட்டே இருக்காது. பேசிக்காக வந்து 40 மணி நேரம் அப்படின்றப்ப நீங்கள் 40 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இதுலேயும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 20 மணி நேரம் ஒர்க் பண்ணலாம், 60 மணி நேரம் ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா அது இல்லீகலு. ஸோ அதை மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். மித்தபடி நீங்கள் ஜென்ரலாக வந்து இந்த காரை வச்சு நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்தியன் லைசன்ஸ் வச்சு அதை பண்ண முடியாது. இந்தியன் லைசன்ஸை வச்சு நீங்கள் ஓட்ட முடியாது. காரை வச்சு நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா எந்த வழியாக போனீங்கன்னாலும் யூகேவோட டிரைவிங் லைசன்ஸ் மஸ்ட்டு. ஒரு வருஷம் நீங்கள் இந்தியன் டிரைவிங் லைசன்ஸில் வச்சு ஓட்டிக்கலாம் யூகே வந்ததுலேருந்து. அதுக்கப்புறம் உங்களோட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இன்வாலிட் ஆயிரும். யூகேவோட லைசன்ஸ் அப்ளை பண்ணி ஆகணும். நீங்கள் இன்டர்நேஷ்னலே வச்சுருந்தாலும் அது இன்வாலிட் தான். ஒரு அளவுக்கு தான் வந்து ஓட்ட முடியும். 6 to 1 year தான் ஓட்டவே முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் யூகேவோட டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி அது மூலமாக நீங்கள் ஓட்டணும். அண்ட் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னாலும் யூகேவோட டிரைவிங் லைசன்ஸ் தான். இதுதான் இங்கே வந்து கார் ஓன் பண்ணணும்னா இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸஸ். என்னைய பொறுத்த வரைக்கும் காரை வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து கமிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். சில ஜாப்லலாம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ரெக்குயர்மெண்ட்டில் சொல்லிடுவாங்க கார் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். பட் அதை தாண்டி பக்கத்தில் தான் இருக்குது என்னோடய ஒர்க் ஸ்பேஸு அப்படின்றப்ப உங்களுக்கு கார் வந்து தேவையே படாது. ஃபேமிலியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கார் தேவை. தனியாக இருக்கிறப்ப தேவையில்லை. ஸோ இதெல்லாம் கன்சிடரேஷன்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டு வாங்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சது. இதை தாண்டி ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். பாய்.